இப்போ ஃபிட்ன்ற ரூட் வேர்டை யூஸ் பண்ணி என்னென்ன வார்த்தை இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபிட்டுங்கிற வார்த்தை என்னன்னா ட்ரஸ்ட் ஆர் ஃபெய்த், அதுக்கு மீனிங் நம்பிக்கை, அதுதான் அதோட மீனிங். ஃபிட்ன்ற வார்த்தையோட முதல் வார்த்தை ஃபிடிலிட்டி. ஃபிடிலிட்டிங்கிறது ஒரு நவுனு. ஃபிடிலிட்டின்ற வார்த்தைக்கு மீனிங் ஃபெய்த்ஃபுல்னஸ், லாயல்ட்டி, விசுவாசம். ஒரு உறவு நிலையில் விசுவாசமாக இருக்கிறத ஃபிடிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபிடிலிட்டினா இன்னுனா நோன் அர்த்தம், ஃபிட்னா ஃபெய்த்னு நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு நவுன் தான். ஃபெய்த்லெஸ்னஸ், டிஸ்லாயல்ட்டி, ஒரு உறவு முறையில் துரோகம் பண்ணுறது, இது எல்லாமே இன்ஃபிடிலிட்டி வார்த்தைக்கு மீனிங். அடுத்து வந்து பெரிஃபிடியஸ். பெரிஃபிடின்றது நவுனு, பெரிஃபிடியஸ்ன்றது அட்ஜெக்டிவ். பெரிஃபிடின்ற வார்த்தைக்கும் பெரிஃபிடியஸ்ன்ற வார்த்தைக்கும் ஒரே மீனிங் தான், வஞ்சகம் இல்லை துரோகம். இது எல்லாமே பெரிஃபிடிக்கும் பெரிஃபிடியஸ்க்கும் மீனிங் தான். ஃபெய்த்லெஸ்னஸ், டிசிட்ஃபுல்னஸ். அடுத்து கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட்னா அது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். போல்டு, ஃபியர்லெஸ், கன்வின்ஸ்டு, அவங்க ரொம்ப தைரியமாக இருக்காங்க, இது எல்லாமே கான்ஃபிடென்ட்ன்ற மீனிங்க்கு வரும். டிஃபிடென்ட்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட், அதுவும் ஒரு அட்ஜெக்டிவ் தான். டிஃபிடென்ட்னா அவங்க வந்து ஷை, டிமிட், ஹெசிடென்ட், வெட்கமுள்ள, பயந்துள்ள, தயக்கமான, இதெல்லாமே டிஃபிடென்ட் வார்த்தைக்கு மீனிங். ஃபிடோ அப்படின்னா ஒரு டாகோட பேர் வந்து ஃபிடோ. போனஃபைட் அப்படின்னா அது அட்ஜெக்டிவ். நம்ம இதை ஸ்கூலில் கேட்டிருப்போம். போனஃபைட்னா இது உண்மையான, ஒரு நண்பகத்தன்மையான அப்படின்னு சொல்லிட்டு போனஃபைடுக்கு மீனிங் வரும். மேலஃபைட்னா மேல் நியூட்ரிஷன் நம்ம கேட்டிருப்போம்ல, மேல்னாலே பேட். ஃபிட்னா ட்ரஸ்ட், ஒரு சட்டவிரோதமான விஷயமா இருக்கலாம், இல்லை ஃபால்ஸ் தப்பான விஷயங்களா இருக்கலாம், இதெல்லாம் மேலஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்து கான்ஃபிடென்ட். இங்கே வந்து ஈ வராது, ஏ வரும். கான்ஃபிடென்ட்னா என்னன்னா ஒரு நம்பகத்தன்மையான ஒரு நண்பன் அப்படின்றது கான்ஃபிடென்ட். மேலே சொல்லணும்னா கான்ஃபிடென்ட், ஃபீமேல்னா இங்கே வந்துட்டு ஈ வந்து ஆட் ஆகும். இது ரெண்டுமே நவுன் தான். அடுத்து வந்து கான்ஃபிடே அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு வேர்பு. இந்த வேர்பு எதுனா நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட சீக்கிரத்தை ஷேர் பண்ணலாம், நீங்கள் ரொம்ப நம்பி இருக்கிறவங்கள்ட்ட சீக்கிரத்தை ஷேர் பண்ணலாம், அதுக்கு மீனிங் இதுதான். அஃபிடவிட் அப்படின்னா ஒரு நவுனு, இதுவும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சத்திய பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நான் இதை சத்தியம் செஞ்சு சொல்கிறேன், இது உண்மையான விஷயம் தான், உண்மையான டாக்குமெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான டாக்குமெண்ட் தான் வந்து அஃபிடவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஃபிடென்ஷியல்னா சீக்கிரட்டாக வச்சுக்கிறது, இது ஒரு அட்ஜெக்டிவ், அதுதான் வந்து கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபிடிலிட்டிங்கிற வேர்டு வந்து கேட்கும்போது இதுக்கு சினானிம்ஸ் என்ன இருக்குன்னா ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்குது, லாயல்ட்டி இருக்குது. ஒபீசன்ஸ்னா என்னன்னா ஒபே பண்ணுறதா ஒபீசன்ஸ், இதுவும் ஃபிடிலிட்டியோட சினானிம் தான். அஜிலியன்ஸ்னா வந்துட்டு நம்ம ஒரு நாட்டுக்கு வந்து உண்மையாக இருக்குது, நேர்மையாக இருக்கிறதுலாம் இந்த வார்த்தைக்கு மீனிங். ஃபியலிட்டினா வந்து விசுவாசம், ஹோமேஜ்னா வந்து மரியாதை, கான்ஸ்டன்சினா வந்து மாறாத தன்மை, விசுவாசம், அதே தான் சொல்கிறாங்க. டியூட்டிஃபுல்னஸ்னா கடமை உணர்வு, டிவோஷன்னா விசுவாசம், அதுவும் இதுக்கு மீனிங் தான். தேங்க்யூ.